ஒரு வியாதி வந்துருச்சு. இந்த வியாதி சாதாரணமான வியாதி அல்ல, என் வாழ்க்கையில நான் பார்க்காத ஒரு வியாதி. அப்ப எனக்கு வயசு 22 வயசு. என் சரீரத்தில் அப்பேற்பட்ட வியாதியினாலே என் சரீரம் நாட்கள் ஆக ஆக உருக்குலைந்து போனது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னார். அந்த 24 மணி நேரமும் என் சரீரத்தில் இருமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நான் பார்க்காத டாக்டர்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது, பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது. எத்தனையோ டாக்டர்களை பார்த்தேன், எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தேன், எத்தனையோ மந்திரக்காரர்களை பார்த்தேன். பார்க்கிற மனிதர்கள் கொடுக்கிறதெல்லாம் எதையோ வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் என் சரீரத்திலே ஒரு நாள் கூட என் வியாதி குறையல. டாக்டர், அந்த டாக்டர், இந்த டாக்டர், இந்த ஸ்கேன், அந்த ஸ்கேன், எல்லா ஸ்கேனையும் எடுத்து பார்த்தேன். ஆனால் ஒரு ஸ்கேனிலும் எதுவும் இல்லை. ஆனால் என் சரீரத்தில் மட்டும் அந்த வியாதி என்னை விடவே இல்லை. ஒரு நாள் நான் நினைச்சேன், இந்த வாலிப வயசுல எங்க கிராமத்துக்குள்ள எத்தனை வாலிபர்கள் சந்தோஷமாய் ஓடி விளையாடுகிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வந்துருச்சு? ஐயோ, இந்த உலகத்துல தெய்வம் ஒன்று இருந்தால் என் ஜீவனை எடுத்துட்டோம். இனி இந்த பாவத்துல, இந்த சரீரத்துல, இந்த வியாதியில என்னால வாழ முடியாது, நான் செத்து போகணும்னு ஒரு நாள் நான் முடிவு எடுத்தேன். என்னால தாங்க முடியல. என் சரீரம் நாட்கள் ஆக 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 உருக்குலைந்தே போனது. ஒரு நாள் நான் செத்தே போயிட்டு நினைத்திருந்த போது இதே மாதிரி தெரு வழியாய், இதே இங்க இருக்கிற போதகர் மூலமாய் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்கு தெரு வழியாய் கடந்து வந்தார்கள். என் தாயும் தகப்பனும் ஓடினார்கள். ஐயா, என்னன்னு தெரியல, என் பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாய் வியாதியில படுத்திருக்கிறான். நாங்கள் பார்க்காத டாக்டர் கிடையாது ஐயா, நாங்கள் போகாத இடம் கிடையாது ஐயா, நாங்கள் செலவு பண்ணாத காசு கிடையாது ஐயா. ஆனால் ஒருவராலையும் என் பிள்ளையை சுகமாக்க முடியல, என் வணங்குற தெய்வத்தால சுகமாக்க முடியல, சுத்தி இருக்கிற ஜனங்களால சுகமாக்க முடியல. என்னன்னே தெரியல. என் பிள்ளை செத்துருவான் போல சொந்தம்லாம் சொல்லிச்சு, இவன் செத்து போயிடுவான், உன் பிள்ளை நீ பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிள்ளைக்கு மரணம் நேரிடும் எல்லாம் சொன்னாங்க. என் தாய் தகப்பன் ஓடி இருக்கிற ஐயா வந்த ஓடி வந்து சொன்னாங்க, ஐயா, உலகத்துல தெய்வம்னு சொல்றீங்களே, இயேசுன்னு சொல்றீங்களே, பாவத்தை மீட்கிற தெய்வம்னு சொல்றீங்களே, வியாதியை சுகமாக்கணும்னு சொல்றீங்களே, இயேசு வந்தா விடுதலைன்னு சொல்றீங்களே, இயேசு வந்தா மாற்றுவார்னு சொன்னீங்களே, அந்த இயேசு என் பிள்ளைய மாற்றுவாரா? அந்த இயேசு 6 மாதமாய் படுத்து கொண்டிருக்கிற என் பிள்ளையின் வியாதியை சுகப்படுத்துவாரா? அந்த இயேசு என் பிள்ளையின் வியாதியை சுகப்படுத்தினால் நான் மரண பரியந்தம் என் பிள்ளைய அந்த இயேசுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்து சொன்னபோது இதே ஊழியக்காரர் எங்க வீட்டுக்குள்ள கடந்து வந்து நான் படுத்துக் கொண்டிருக்கிற படுக்கறையில இங்க இருக்கிற அநேகர் வந்து என் ஊழியக்காரர் மூலமாய் என்னிடத்தில் கை வைத்து ஜெபித்தார்கள். அடுத்த செகண்ட் வானத்திலிருந்து மின்னலை போல ஒரு வெளிச்சம் என் மேல் பட்டது. அப்போது அவர் ஜெபித்து ஒரு காரியத்தை சொன்னார், உன் சரீரத்தில் வந்திருக்கிற வியாதி இது இந்த சயின்டிபிக் சைடு வந்த வியாதி அல்ல, இல்ல சில காரியங்களால் வந்த வியாதி அல்ல, நீ செய்த பாவத்தினால, நீ செய்த அக்கிரமத்தினால, நீ செய்த அநியாயங்களினால உன்னை சாபம் என்கின்ற இந்த பாவம் உன்னை பிடித்திருக்கிறது. இதற்கு விமோசனம் ஒன்னே ஒன்றுதான், இயேசு என்று சொல்லி என் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்த உடனே என் சரீரத்துக்குள்ள டாக்டர்களால் கிடைக்காத சுகம், மருத்துவர்களால் கிடைக்காத சுகம், சுற்றி இருக்கிற ஜனங்களால் கிடைக்காத சுகம், இதோ என் அன்பு இரட்சகரால், என் அருளாளர் இயேசுவால், இன்றைக்கு எங்களை வாழ வைத்திருக்கிற உன்னதராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றைக்கு எனக்கு சுகம் கிடைத்தது. என் தாய், என் தகப்பன், நானும் என் தம்பியும் அந்த அன்பு இரட்சகரை, அந்த உயிர் உள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிறது. இன்ன வரைக்கும் அந்த வியாதி வரல. என் ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தார். இங்க இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சிமார்களே, பாவம் பார்ப்பதற்கு இனிமையாயிருக்கும், பார்ப்பதற்கு உங்களுக்கு தேனை போல இனிமையாயிருக்கும். ஒருவேளை நீ பாவத்தோடு பிணைந்திருந்தால் மரணம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், மாற்ற முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரமே. என்னை வாழ வைத்தவர் உங்களையும் வாழ வைக்க அவர் வந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். தன் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே உன் வாலிப வயதுல பிசாசு பலவிதமான வியாதியை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, பலவிதமான இச்சைகளை கொண்டு வந்து, பலவிதமான பாவமான காரியங்களை கொண்டு வந்து அவன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கச்சிமார்களே, பெரியவர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இதோ நான் சொல்லுகிறேன், இயேசு
இயேசுவை உங்க முழு இருதயத்தோடு உங்க முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் வருகையிலே பரலோகம் போவதற்கு ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படி அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உன் குடும்பத்துல மாற்றம், உன் வாழ்க்கையில மாற்றம், உன்னில மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.